பாராளுமன்ற தேர்தல் 141 ஆசனங்களை கைப்பற்றியது ஜனாதிபதி அன்ரு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி. கட்சிகள் பெற்றுக்கொண்ட போனஸ் ஆசனங்கள். யானை மீது மோதி தடம் புரண்ட ரயில். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை கொண்டாடிய புதுக்குடியிருப்பு மக்கள். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை ரீதியில் 141 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அகில இலங்கை ரீதியில் 35 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. காலி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 4,06,428 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 93,486 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா 31,201 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி 2,34,083 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 52,170 வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா 26,268 வாக்குகளை கைப்பற்றி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 1,59,010 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 43,822 வாக்குகளை கைப்பற்றி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. மாத்தறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 3,17,541 வாக்குகளை கைப்பற்றி 6 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 74,475 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 1,74,730 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 62,014 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 2,75,180 வாக்குகளை கைப்பற்றி 6 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1,02,958 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 36,450 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 87,031 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 53,058 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், இலங்கை தமிழரசு கட்சி 34,168 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. மாத்தறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 1,81,678 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 53,200 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 1,61,167 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1,01,589 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 64,672 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 4,52,398 வாக்குகளை கைப்பற்றி 8 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1,28,932 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 34,257 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. அனுராதபுரத்தில் தேசிய மக்கள் சக்தி 3,31,692 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு, ஐக்கிய மக்கள் சக்தி 98,176 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது. வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 39,794 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 32,232 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், இலங்கை தமிழரசு கட்சி 29,711 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 21,101 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 17,710 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. குருநாகல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 6,51,476 வாக்குகளை பெற்று 12 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு, ஐக்கிய மக்கள் சக்தி 1,89,394 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 3,12,441 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு, ஐக்கிய மக்கள் சக்தி 1,09,691 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 3,68,229 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு, ஐக்கிய மக்கள் சக்தி 1,33,041 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 80,830 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு, இலங்கை தமிழரசு கட்சி 63,327 வாக்குகளை பெற்று
பெற்று ஒரு ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 27,986 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், சுயேட்சை குழு 27,855 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. புத்தளத்தில் தேசிய மக்கள் சக்தி 2,39,576 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு ஐக்கிய மக்கள் சக்தி 65,679 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் பெற்றுள்ளது. கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 5,596 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களை பெற்றுள்ளதோடு ஐக்கிய மக்கள் சக்தி 1,45,939 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 50,889 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 96,975 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 55,498 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 40,139 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. கம்பகா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 8,98,759 வாக்குகளை பெற்று 16 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1,50,445 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் பெற்றுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 7,88,638 வாக்குகளை பெற்று 14 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோடு ஐக்கிய மக்கள் சக்தி 2,08,249 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும் பெற்றுள்ளது. திகாமடுமல்ல மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 1,46,313 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 46,799 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 33,911 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், இலங்கை தமிழரசு கட்சி 33,632 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. நடைபெற்ற 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய 68,63,186 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியினருக்கு 18 போனஸ் ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதேவேளை 19,68,716 வாக்குகளை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 போனஸ் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அத்துடன் 5,735 வாக்குகளை பெற்றுள்ள புதிய ஜனநாயக முன்னணிக்கு 2 போனஸ் ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், சர்வஜன அதிகாரம் ஆகியவற்றுக்கு தலா ஒவ்வொரு போனஸ் ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தில் ரயில் ஒன்று யானை மீது மோதி தடம் புரண்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து தலைமன்னார் நோக்கி பயணித்த ரயில் ஒன்றை இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக கோட்டை தலைமன்னார் ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து ரயில்வே ஊழியர்கள் இணைந்து தடம் புரண்ட ரயிலை சீர் செய்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் வெடிகொளுத்தி வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி வன்னி தேர்தல் தொகுதியில் 2 ஆசனங்களையும், ஏனைய தேர்தல் மாவட்டங்களில் அதிக ஆசனங்களை கைப்பற்றியதனை ஆதரவாளர்கள் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர்.